நேற்றும் என்றும் என்று மாறாதவரே, சர்வ வல்லமை உடையவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த காலவேளை காரணங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக, கிருபை நிறைந்த நாமம் உயர்த்தப்படுவதாக. பரிசுத்தமுள்ள தேவனுடைய மகிமையான கிருபை இந்த காலவேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். ஆவியானவரே, இந்த முதல் ஆராதனை, இந்த ஆராதனையிலிருந்து ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் உடைய கிருபை, உடைய பிரசன்னங்களை சூழ்ந்து இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிவிடும். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவனுடைய மகிமையினால நிரப்பப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூயாதி தூயருடைய கரம் வழிபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை, தடைகளை நீக்குங்க. ஆராதனைக்கு முன்பே, ஆராதிப்பதற்கு முன்பே கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து காத்திருக்கத்தக்கதாக தேவன் இந்த நாட்கள் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இரத்தத்தினால் உடைத்தெறிந்து ஆவியானோர் பலத்த கிரிகளை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெயரை பெருமைப்படுத்துங்க. கிருபையினால், இரக்கத்தினால் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஜெபத்தை கேட்குவதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலவேளை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி, தடைகளை நீக்கி நம்முடைய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்படி ஆவியில் ஏவப்பட்ட யாராவது சத்தத்தை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் உயிரோடு இருப்பது கிருபை என்று உண்மை உணர்ந்து, உண்மை துதித்து, உண்மை புகழ்ந்து, உண்மை பாடுகிறவர்களாக இருக்கிறவர்களாக மாற்றுகிறாங்க. உணவுடைய நாட்டு முதல் பாவனை மனுஷன் எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதம், தேச மக்களை ஆசீர்வதிக்கிறார்கள். எங்கள் தேசத்துக்கு பாலும் தேடி ஓடிய வெற்றி தெரிந்த வீரர்கள் அதி சீக்கிரத்தில் வருகிறார்கள், அதி சீக்கிரத்தில் தருகிறார்கள். அப்பா, அதிகாரிகள் பொய்களை சொல்லி எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் உணர்வடைகிறார்கள். இந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த பயங்கள் மக்களுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்து சுருத்து புகழ்ந்து பாடியவர்களாக மாற்றுவீராக. எங்கள் தலைவீன நேரங்களில் நீர் எங்களுக்கு பெறனாய் இருந்து எங்களுக்கு புதிய வெள்ளரை தந்து எங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. அப்பா, நாங்கள் விடுதலையோடு உண்மை ஆராதிக்கின்ற பயமின்றி நாங்கள் உண்மை ஆராதிக்கின்ற பயமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போகிறவர்கள். பயத்தை இயேசு நாளுக்கு நீக்கி கொண்டவர்கள். பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப இந்த ஆலயத்தில் வைத்தியனால் நேரத்தில் கேட்கிற வசனத்தின்படி நடக்கும். இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறைக்கிறேன், நல்ல பிதாவே. கர்வம் ஆண்டவர் நல்லவர். இந்த காலவேளையிலையும் ஆண்டவர் நம்மை அவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நம்மை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் தம்முடைய கிருபை, தம்முடைய பிரசன்னத்தை நம்மள விளங்கப்பட போதுமான தேவன் என்பதை நம்ம அறிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பெரியவர் பாருங்க. ஆண்டவரை போல ஒரு நல்ல, நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல இரட்சகரை நாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் எத்தனை பெரியவர். அவர் கிருபை நிறைந்தவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. அந்த காலவேளையிலையும் ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். 719வது பாடல் நம்முடைய புதுவாழ்வு கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 719வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினவே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, இயேசுவின் நாமத்தில் புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு
உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன். ஆமென். நம்ம ஆராதிக்கும் பொழுது அதை மேன்மையாக நினைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனைகளிலே, நம்முடைய ஜெபங்களிலே கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஆமென். இருதயத்தின் ஆழத்தில், ஃப்ரம் த டெப்த் ஆஃப் யுவர் ஹார்ட் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் ஆழத்தில் முழு இருதயத்தோடு அந்த முழு இருதயத்தோடு ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆமென். முழு இருதயம் இல்லாமல் நம்ம ஆராதிச்சுன்னா பிரசன்னத்தை உணர முடியாது. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கேயோ பறக்க விட்டுட்டு நம்ம எங்கேயோ இருந்துக்கிட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறோம் என்ற பெயரில் நம்ம ஆராதிக்க முடியாது. ஆமென். தேவ பிரசன்னத்தை வேதம் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை துதித்தார்கள், அவர்கள் பாடி கர்த்தரை துதித்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? அடிக்கப்பட்டு இரத்த காயங்கள், கலரி உடம்பெல்லாம் இரத்த காயம், அப்படியே தலைகீழ அவர்களை தொங்க விட்டுருக்கிறாங்க. தொடுமரத்துல பவுலையும் சீலாவையும் அடித்து தொடுமரத்துல தொங்க விட்டுருக்காங்க. அந்த இரவுல அடி வாங்கி இரத்த காயங்கள், அவர்களை எத்தனை பேர் அடித்தார்கள் தெரியாது. அந்த இரத்த காயங்களோடு அவர்கள் தொடுமரத்துல தலைகீழ தொங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த துன்பமான வேளைகளிலேயும் அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆமென். அவர்கள் கர்த்தரை பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒருமனப்பட்டு பாடின பொழுது அந்த இடம் அசைந்தது. It breaks all the chains and locks. அந்த இடம் அசைந்த பொழுது சங்கிலிகள் தெரிப்புண்டு போன, எல்லா பூட்டுகளும் திறக்கப்பட்டு போனது, எல்லா கதவுகளும், சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. அவங்க ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் பிரியமா இருந்தார். ஆமென். இவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தொடுமரத்திலிருந்து இவர்கள் கீழே இருக்கிறாங்க. கர்த்தர் இவர்களை கட்டி வைத்து, அந்த கட்டுகள் இவர்களை கட்டி வைக்க விடவில்லை. ஆண்டவர்களை விடுவித்தார். ஆமென். முழு இருதயத்தோடு ஆராதிக்கும். அல்லேலூயா. ஏதோ கடமைக்கு நான் ஆராதிக்கிறேன் இல்லை. ஆமென். நம்ம அப்படி ஆராதித்தோம் என்று சொன்னால் கட்டுகளின் மேல் கட்டுகள் உண்டாகும். நிர்விசாரமாய் செய்கிறவன், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வேலையை உற்சாகமாய் அவன் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வேலை என்பது, தேவனுடைய காரியம் என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது. அவரை துதிப்பதிலிருந்து, அவரை ஆராதிப்பதிலிருந்து, அவரை கனப்படுத்துவதிலிருந்து, அவளுக்கு செய்கிற தொண்டிலிருந்து எல்லாம் அவருக்காக செய்கிறோம். ஆமென். அதனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம் மாறாதது. அந்த ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவர். 652வது பாடல், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார் என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 மான்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 மான்களுக்கு
பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவழைத்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவழைத்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். ஓ, கற்பாறைகள் பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். சேர்ந்து சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடி கொண்டாடுவோம். Yes Lord, கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நன்றியோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நன்றியோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். நீங்க முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். சொல்லுங்க பார்ப்போம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். Amen. பாடி கொண்டாடுவோம், yes Lord, கோடி நன்றி சொல்லுவோம். கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு, கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். சொல்லுவோமா, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையில் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். துதிக்கும் போதெல்லாம் சுவையான உணவு அது. துதிக்கும் போதெல்லாம் சுவையான உணவு அது. ஆத்துமா திருப்தியாகும், ஆனந்த ராகம் பிறக்கும். நமக்கு ஆத்துமா திருப்தியாகும், அதுவே ஆனந்த ராகம் பிறக்கும். அவன் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நிற்போம், ஆடி கொண்டாடுவோம், எழுமென்று கர்த்தரை ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் இருக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாகி நடத்திடுவார், ஹல்லேலூயா. தேவைகளை சந்திப்பார், மீதம் இருக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கரங்களை உயர்த்தி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், 9 மாதங்களை நடத்தினாரே,
9 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்து நடத்தினார். இந்த 6 மாத காலம் லாக்டவுன்ல இருந்த பொழுதும் கர்த்தர் தம்முடைய கிருபையை மாற்றவில்லை, கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை மாற்றவில்லை. நம் ஆகாரத்துக்கு கஷ்டப்பட விடல. கர்த்தர் நல்ல ஆகாரம் தந்தார், நல்ல சுகம் தந்தார், நல்ல பலம் தந்தார். தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்பினாரே. அந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகர் இந்த மாதத்தை காண நினைச்சாங்க, இந்த மாதத்தில் ஏதேதோ செய்யணும்னு நினைச்சாங்க. பட் they are not in this world. இந்த பூமியில் அவர்கள் இல்லை, அவர்கள் இந்த பூமியை விட்டு போய் விட்டார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை என்னை இந்த பூமியில வைத்து இருக்கிறார். There is a purpose, there is a plan for you and me. தேவன் உனக்கும் எனக்கும் ஒரு திட்டத்தை, ஒரு தீர்மானத்தை, ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இந்த மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி இந்த நல்ல தேவனை நாம் உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 601வது பாடல். கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தை ஆராதிப்போம். சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தை ஆராதிப்போம். கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தை ஆராதனை செய்வோம். நம் ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். நம்மை மறந்து கர்த்தரை நினைத்து ஆராதிப்போம். நம்மை மறந்து கர்த்தரை நினைத்து ஆராதிப்போம். நம்மை மறந்து கர்த்தரை நினைத்து ஆராதனை செய்வோம். நம் ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். நம் ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதிப்போம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதிப்போம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதனை செய்வோம். நம் ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். நம் ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். கர்த்தர் நீதியானவர், நாம் அவரில் பூரணமாய் ஆராதிப்போம். கர்த்தர் நீதியானவர், நாம் அவரில் பூரணமாய் ஆராதிப்போம். கர்த்தரே என் நீதி, நாம் அவரில் பூரண ஆராதனை செய்வோம். நம் ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். Let us exalt the Lord's name. எல்லாரும் சேர்ந்து இயேசுவை தொழுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
உயர்த்தி இயேசுவை தொழுவோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நீ நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய கிருபை நல்லது. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஹalleluya. மகிமையான தேவன், மகத்துவமான காரியங்களை செய்து விடுகிறவர். நாமத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் ஆராதனை பிரியப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு சில காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான குறிப்பு, முக்கியமான காரியங்கள் இவைகளுக்காக நாம் கருத்தாய் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய தனி ஜெபங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஏதோ தேவ சமூகத்துல போய் நீங்க புலம்பல், ஆண்டவர் நிறைய பேர் நீங்க செய்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா, தேவ சமூகத்துல ஜெபம் என்கிற போர்வையில, ஜெபம் என்கிறதுல புலம்பிட்டே இருக்கிறீங்க. நல்ல ஞாபக விஷயம், உங்களை எச்சரிக்கும்படியே நான் இதை சொல்லுகிறேன். நீ இப்படியே புலம்பிட்டு இருந்தனா உன் புலம்பலே உன் தலையில வந்து விடியும். உன் புலம்பலே உன் மேல இறங்கி வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ தேவ சமூகத்துல போய் புலம்புறதை நிறுத்திட்டு கர்த்தரை புகழ்ந்து பாட ஆரம்பிங்கள். ஆமென். கர்த்தரை தேடுங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அப்பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? சித்தி பெறுவீர்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். எப்ப பாரு எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு ஆண்டவர் அதை செய்யலை, எனக்கு ஆண்டவர் இதை செய்யலை. உனக்கு என்ன வண்டி நிறைய தூக்கிட்டு மண்ணை தான் தலையில போட்டணும். அவர் என்ன செய்யல? உனக்காக சிலுவையில் அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். உனக்காக ரத்தம் சிந்தி, அதை விட வேற என்ன செய்யணும்? போறப்பெல்லாம் ஆண்டவருடைய துக்க முகத்தோடு வேதனைப்படுகிறார். கர்த்தர் உங்களை குறித்து மகா வேதனைப்படுகிறார். என் சமூகத்துல வரும்பொழுதெல்லாம் துக்கத்தோடு, ஜனங்களுக்காக துக்கப்படல, ஆத்துமாக்களுக்காக துக்கப்படல, வியாதி உள்ளவர்களுக்காக துக்கப்படல, மற்றவர்களுக்காக துக்கப்படல, தனக்காக. தேவன் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ பிறருக்காக ஜெபம் பண்ணினால் உன்னை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஆமென். உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவன் சிறையில் போய் மாற்றினார். ஏன் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் ரொம்ப துக்கத்தோடு, அவர் சொல்லுகிறார், என் சமூகத்துல வரும்பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் துக்கத்தோடு வருகிறார்கள். இல்ல, ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லும், மகிழ்ச்சியோடு என் பிள்ளைகள் வருகிறார்கள். ஆமென். There is a rejoice, there is a glory, there is a joy in your heart when you enter in the presence of the Lord. தேவ சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானாய் உருவாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த காரியத்தை தேவனிடத்துல கேளுங்க. அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் தான் முதல் குறிப்பாய் பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் மனம் திரும்புதலை கட்டளையிட வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர், he need our Holy Ghost, Holy Spirit want the church to repent from their sin. அவர்கள் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீங்க சொல்ல, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அப்படி நான் இப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கை உனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். உனக்கு அவருக்கு நேராக நிற்கிறது. நீ பாவியா பரிசுத்தம் உள்ளவனு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நீ பொல்லாத மனிதனா, நீ தீமை செய்கிறவன் ஆண்டவருக்கு தெரியும். நீ நன்மை செய்கிறவனா பொல்லாதவனா ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆண்டவருடைய பாவத்தை அறிந்திருக்கிறார். தேவன் இன்றைக்கு திருச்சபையில ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிட வேண்டும். ஒரு மனம் மாறுதலை கட்டளையிட வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. There is no time. நான் சொல்றேன், ஒரு நேரம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பல காரியங்களை செய்து வருகிறார். ஆமென். அதனால இன்றைய காலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், அவர் உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால தான் உங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். நீங்க எதேச்சியா ஒன்றும் உள்ள வரல. ஆமென். நீங்க போக வேண்டாம் நினைச்சாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார். ஏன் காரணம் என்னன்னா, he loves you more. He want to talk to you. He want to express his emotion and blessing to you. ஆண்டவர் தம்முடைய ஏக்கத்தை உண்மையில காண்பித்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய வல்லமை உனக்குள்ள விளங்க பண்ண விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். I want to repent from my sin. I want to change. I need a change in my life.
I want to change my life, Lord. இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், நான் மாற்றப்பட வேண்டும். என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி என்னை மாற்றிவிடும் என்று சொல்லி கேளுங்கள். I need a holiness in my life. I need a sanctification in my life. I need a cleanse in my life, Lord. என் வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு, ஒரு தூய்மைப்படுத்துகிற காரியம், ஒரு பரிசுத்தம் என் வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே. நீர் அந்த மனம் திரும்புதலை எனக்குள்ள கட்டளை இங்க வந்திருக்கிற நீங்க கேளுங்க. இப்ப நம்ம முழு சபையை கர்த்தர் மனம் திரும்ப செய்வான். ஆண்டவர் முழு சபையில ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்ன நினைக்கலாம் தெரியுமா? நான் இந்த குறிப்பிட்ட பாவத்துல அல்லது இந்த குறிப்பிட்ட பலவீனத்துல அல்லது இந்த குறிப்பிட்ட காரியத்துல அடிமையா இருக்கிறேன், என்னை விடுவிக்க முடியல, எனக்கு தெரியல, எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை பெறணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. இந்த காலை வேளையில் ஆண்டவரே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால உங்களை விடுவிக்க முடியும், உங்களை காப்பாற்ற முடியும், உங்களை விடுவித்து தெய்வம் தம்முடைய நாமத்தை உயர்த்தி விட முடியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் உதவியோட என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், மனம் திரும்புதல் வர, மாற்றம் வர, ஒரு ஆசீர்வாத நன்மைகள் உண்டாக கர்த்தர்களை பரிசுத்தமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு சபையினை பரிசுத்தமாக்கும், முழு சபையில ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடும், ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையை விலக செய்வீராக, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமா நம்ம ஜெபிக்க போகிற காரியம் என்னன்னா, காது கொடுத்து கவனமா கேளுங்க. இந்தியாவில் ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. என்னன்னா, ஒரு பிள்ளையை கடவுளுக்கு தொண்டு செய்ய வைக்கிறோம் என்று சொல்லி ஒரு பிள்ளையை ஒரு தெய்வத்திற்கு நேர்ந்து கொள்ளுவார்கள். பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைகள் அல்ல, பெண் பிள்ளைகளை அவர்களை தேவதாசியாக மாற்றி விடுவார்கள். அந்த தேவதாசி, அதாவது தேவதாசி என்று சொல்லுகிறது விபச்சாரி, விபச்சார பெண்ணாய் மாற்றி விடுவார்கள். அவள் அந்த பெண்ணிடத்துல எந்த மனிதனும் பாவம் செய்யலாம். அதற்கு there is no restriction for them. They can do anything for her. அவளுக்கு என்ன காரியமும் அவர்கள் செய்யலாம். அதை ஊர் கேட்காது, குடும்பத்தார் கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருக்கிறது, பல கிராமங்களில் இருக்கிறது. விசேஷமாக கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலேயும் இந்த காரியங்கள் அது அவர்கள் வம்ச வழியாய் செய்து வருகிறார்கள். ஏன் இப்பொழுது நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். அந்த பிள்ளைகள் இட்ட கூக்குரல், அந்த பிள்ளைகள் கூப்பிட்டதான கடவுள் ஒருவர் இருந்தால் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டாரா என்று சொல்லி கூப்பிடுகிற பல மாவட்டங்கள், பல மாநிலங்களில் அது 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 தெய்வத்திற்கு செய்கிற துண்டாக நினைக்கப்படுகிறது. ஆனால் அது விபச்சாரமாக எண்ணப்படவில்லை. ஆனால் அது விபச்சாரம், அது குலத்தொழில். ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த முழு குடும்பமும் விபச்சாரத்தை ஒரு தொழிலாக செய்கிறார்கள். ஆணும் சரி, பெண்ணும் சரி. அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தர வேண்டும். இந்த காலவில் ஆண்டவர் தரணும். ஆமென். நம்முடைய தேசத்தில் இருக்கிற மாநிலங்கள், மாவட்டங்கள் அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அனுகிரகம். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த விபச்சார பாவத்தில் ஜனங்கள் தங்களுக்கு அறியாமையிலேயே தேவனுக்கு தான் தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கொண்டு போய் அவர்களை விபச்சாரத்துக்கு விட்டு விடுகிறார்கள். பொட்டுக்கட்டுதல் என்று சொல்லுகிறார்கள். விபச்சாரத்துக்கு அவர்களை விட்டு விடுகிறார்கள். அப்படி அவர்கள் பாவத்துல இருந்து அந்த பிள்ளைகள் எப்படியாவது நான் மனம் திரும்ப வேண்டும், எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், யாரை விடுவிப்பார் என்று சொல்லி ஏற்கப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்மணிகள், எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு, சிறு பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாவம் எங்க மாநிலத்தை, எங்க தேசத்தை விட்டு விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த அறியாமை இருள் நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை தெளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாத மனிதனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நயவசரிப்பாய் செய்யப்படுகிற, திட்டம் பண்ணி செய்யப்படுகிற பிசாசுடைய தந்திரங்கள், அதற்கு பின்னணி செய்கிற மனுஷிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலும் இரத்தத்திலும் முறிந்தோடப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தனை ஜெயம் எடுப்பீராக, கர்த்தனை ஜெயம் எடுப்பீராக, அற்புதம் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவதா நம்முடைய இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஜூன் மாத காலாண்டு, அதாவது மார்ச்சிலிருந்து ஜூன் மாதம் வரை உள்ள காலாண்டுகளில் நாம் கவனமாய் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய
இந்தியாவுடைய பொருளாதாரம் 23.9% மைனஸ்ல போகிறது. எப்படி போகிறது? மைனஸ்ல. அதாவது 40 ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் தரம் கெட்டு கீழே போய்விட்டது. 40 ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு. இப்போ இன்னும் அப்படிப்பட்ட காரியங்கள், இன்னும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்னும் கீழே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்லுகிறது இந்த வருடத்தினுடைய காலாண்டு. ஆனால் ஒரு நற்செய்தி உங்களுக்கு இருக்கிறது. என்னன்னா, நம்முடைய அரசாங்கத்தினாலேயோ வேறு ஒருவர்னாலேயோ அது நடக்கல. நம்முடைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களே இறங்கி சில காரியங்களை செய்ததுனால இந்த ஆண்டினுடைய கடைசி அல்லது அடுத்த ஆண்டுல இந்தியாவுடைய பொருளாதாரம் உயரும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்திய அரசாங்கம் அதை செய்யல. இந்திய அரசாங்கம் செய்யவிட 20,000 கோடி நான் தரேன் அப்படின்னு சொன்னா எங்க இருக்குன்னு தெரியாது. மோடி உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் 15 லட்சம் போட்டிருப்பார். ஒழுங்கா தசமபாகத்தை கொண்டு 1.5 லட்ச ரூபா போட்டுருங்க. அப்படித்தானே சொன்னார். 15 லட்சம் போடுறேன்னாரு, போட்டிருப்பார். நீங்க வாங்கி செலவு பண்ணிருப்பீங்க. ஒரு ஆளுக்கு 15 லட்சம். அப்போ ஒரு வீட்டுல இருந்து எனக்கு 3 லட்ச ரூபா. யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் ஜனங்களை ஏமாற்றி இது பொருளாதாரத்தில் வளரக்கூடிய ஒரு நிலைமை அல்ல. ஆனால் இந்தியா பொருளாதாரத்தில் உயர்வதற்கு கர்த்தர் பெரிய நன்மை. உங்கள் ஜெபத்தினை என் ஜெபத்தையும் கேட்டுதான் ஆண்டவர் பொருளாதாரத்தை உயர்த்தி விட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். அதனால தேவன் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் இடம் கொடுங்க. அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பெண்கள் இந்த வருடத்துல பெண்களுடைய வருமானம் 68% குறைந்து விட்டது. நிறைய பெண்களுக்கு வேலை இல்லை, நிறைய பெண்களுக்கு பென்ஷன் இல்லை, நிறைய பெண்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, நிறைய பெண்களுக்கு நன்மை இல்லை, நிறைய பெண்கள் சம்பாதிக்கல. எல்லாம் சம்பாத்தியம்லாம் இழந்து 68% பெண்கள் தங்களுடைய அன்றாட அவங்களுடைய தேவைகளுக்கு கஷ்டப்படுகிறார்கள். அதனால் அந்த காரியம் இந்தியாவில் 68% பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசியா நம்முடைய இந்தியாவில் 1,80,00,000 மக்கள் முழு நேர சம்பளம் வாங்குறதை அவர்கள் முழு நேர சம்பளமாய் அவர்களுக்கு கிடைத்திருந்த மாத சம்பளத்தை வாங்க முடியாமல் போய்விட்டது. அவர்கள் வேலையிலிருந்து தூக்கப்பட்டார்கள். மாத சம்பளம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த குடும்பங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க. 1,80,00,000 மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த குடும்பங்களை கணக்கு பண்ணினா அதை 3ஆல் டிவைட் பண்ணினா ஒரு மனைவி ஒரு பிள்ளை அப்படின்னா, ஒரு பிள்ளை ஒரு மனைவி அப்படின்னா அந்த குடும்பத்தை 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி மக்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருப்பார். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி மக்கள், 5 கோடிக்கு மேலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார். அதனால நீங்க கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்திய பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க மாட்டார். வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்தியாவின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்கும். எங்க இந்தியாவின் பொருளாதாரம் உயர்த்தப்படட்டும். எங்க இந்தியாவினுடைய பொருளாதாரம் நசுவடைய கூடாது. 1,80,00,000 குடும்பங்கள் மாத சம்பளத்தை இழந்திருக்கிறது. 68% பெண்கள் தங்கள் வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். கர்த்தர் இதெல்லாம் மாற்றி தேவன் ஜனங்களை ஆசீர்வதித்து இந்தியா பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்துகிற தேசமாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்தியா உலக கடன்ல 101 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது. இந்தியா உலக வங்கியில 101 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தலையிலையும் 75,000 ரூபாய் கடன் இருக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்திய தேசத்துல குடியுரிமை பெற்றவர்கள், உங்க தலையில 75,000 ரூபாய் கடன் இருக்கிறது. அந்த கடன்களை உயர்த்தி இந்த நிலைமை மாறி தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு ஆவியானவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தை இந்தியாவை ஆசீர்வதித்து உங்க நாமத்தை உயர்த்துங்க, வேற பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையான பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டதுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கிற தசம காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. அதை உமக்கு பிரியமுள்ளதாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்பொழுது நம்ம ஆண்டவருக்கு கண்டு காணிக்கை செலுத்துவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்,
திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் தந்த காணிக்கைகளை தசமங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆவியில் ஏவப்பட்ட யாராவது ஒரு சத்தத்தை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான ஆண்டவரே காலை நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே துதிக்கிறோம். உடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கென்று கொடுத்திருந்ததான ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தனக்கு இருந்ததிலும் ஆண்டவரே உமக்கென்று உதாரத்துமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை மாத்திரம் உயர்த்தி மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்வம் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகுந்த நன்மை செய்கிறதே. ஆமென். ஒரு சில அறிவிப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இங்கே நடக்கும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும். புதன்கிழமையில் நமக்கு வேத பாட வகுப்பு இருக்கும். சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரை அந்த வகுப்பு நடைபெறும். இப்போ நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை நம்முடைய நிறைவான கிருபையினால உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் தொடர்ந்து நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட அதிகாலையில் எழும்பி கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கப்படாது. கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது நீங்கள் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணப்படாதுங்க. குடும்பமாய் கை கோர்த்து ஜெபிக்கப்படாதுங்க. ஆமென். குடும்பமாக புருஷ மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தரட்டும். சும்மா ஏனோ தானோ என்று சொல்லி நான் வாழ்ந்தது போலவே, நான் இதுவரை இருந்தது போலவே நான் இருப்பேன் என்று சொல்வீரென்றால் அவர் வரும்பொழுது நீங்கள் வெட்கமடையாதபடி, நீங்கள் நாணாதபடி உங்களை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆமென். வரக்கூடிய காரியம் கொடிதாக இருக்கிறது. இப்போ மறுபடியும் ஒரு வியாதி வருகிறது என்று சொல்கிறார்கள். கேட்கியூ அப்படி என்று சொல்கிறார்கள். கேட்கியூ அப்படிங்கிற ஒரு டிசீஸ், ஒரு வியாதி வருகிறது. இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னு சொன்னால் ஒரு அமீபா மாதிரி அது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அமீபா. அது மூளையில் போய் மூளையை மட்டும் சாப்பிடுது. அது மூளையை மட்டும் சாப்பிடுது. கொரோனா வந்துச்சு, கொரோனா போயிடுச்சு, இனி வராதுன்னு நம்ம நினைக்க முடியாது. வேறு விதத்தில் வேறு வியாதிகள் வருகிறது. அதனால் நீங்களும் நானும் ஜெபம் மாத்திரமே உங்களை என்னையும் தப்புவிக்கும். ஆமென். வித்தவுட் எனி ப்ரேயர் யூ கான்ட் சேவ் ஃப்ரம் எனி டிசீஸ், எனி டிசாஸ்டர் தட் கம்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் வேர்ல்ட். இந்த பூமியில் வருகிறதான ஒரு வியாதியிலேயோ ஒரு பெரிய அழிவிலேயோ நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபம்தான் நம்மை தப்புவிக்கும். ஆமென். ஜெபிக்காமல் போனால் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கப்பட முடியாது. தப்புவிக்க ஆண்டவர் மாட்டார். ஆமென். நம்முடைய எல்லா காரியங்களுக்கு முன்பாக நாம் ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்க. உங்கள் தேவை எவ்வளோ இருக்கோ, உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கோ அதெல்லாம் முக்கியம். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்கள் எல்லா காரியங்களும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் ஜெபிக்காமல் போனீங்கன்னா ஆண்டவர்களை எதிலையுமே ஆசீர்வதிக்க முடியாது. பாருங்க, ஒரு அம்மா சாட்சி எடுத்திருக்கு ஒரு ஊழியக்காரர்கிட்ட. இந்த அம்மா சொல்லியிருக்கு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவது எப்படி அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. 5 லட்ச ரூபா கடன் அந்த அம்மாவுக்கு. எத்தனை லட்ச ரூபா கடன்? 5 லட்ச ரூபா கடன்.
அந்த அம்மா ஜெபம் பண்ணிருக்கு, ஆண்டவரே இந்த கடனை அடைக்க எனக்கு கிருபை தாரும். ஒரு நிர்வாகம் கிடையாது, நம்ம கடன் அடைக்க ஒரு நிர்வாகம் கிடையாது. 5 வருஷமா ஜெபம் பண்ணது. அந்த கடன் அடைக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு மேல ஜெபம் பண்ணுது. ஒரு நாள் கடன்காரன் சொல்லிட்டு போயிட்டான், இத்தனாம் தேதிக்குள்ள நீ கடனை கொடுக்கலன்னா உன்னை ரோட்ல கூப்பிட்டு அவமானப்படுத்தும், உனக்கு தீமையானதை செய்யும். நம்ம மிரண்டு போச்சு. நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேனே, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்லாம் சொல்ல அந்த அம்மா தொடர்ந்து ஜெபம் பண்ணுச்சு. அவன் சொன்ன நாளுக்கு முந்தின நாள், அந்த முதல் நாள்ல எல்லா கடன்களை அடைத்து தீர்க்க கர்த்தர் அந்த அம்மா உதவி செய்தார். எப்படி அடைத்து தீர்த்ததுன்னு தெரியாது. ஆமே, அதான் நம்முடைய ஆண்டவர். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில தேவை, உனக்கு இருக்கிற சுண்டக்காய் தேவை அவருக்கு பெருசு கிடையாது. ஆமே, உனக்கு இருக்கிற சின்ன தேவை, உனக்கு இருக்கிற தேவைகள் அவருக்கு அவருடைய பார்வைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ அவரை தேடினால், நீ அவரை தேடணும். நீ அவரை தேடலைன்னா ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. நீ அவரை தேடலைன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. எப்படி ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் எப்படி உங்களை உயர்த்துவார்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை எப்படி மேன்மைப்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? மேன்மைப்படுத்தி விட முடியாது. அப்போ உங்களை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு சொன்னால் நீங்க அவரை தேடணும். ஆமே, அதிகாலையில தேடுங்க, குடும்பமா தேடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையான்னு மட்டும் பாருங்க. தேவன் உங்களுக்கு பொருளாதாரத்துல மற்ற எல்லா விதத்துல, சுகத்துல, ஆரோக்கியத்துல, நன்மையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையான்னு பாருங்க. அதிகாலையில் நீங்க தேடும் பொழுது ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க போதுமானது. ஆமே, நீங்க ஜெபிக்காம மட்டும் இருக்காதீங்க, வேதம் வாசிக்காம மட்டும் இருக்காதீங்க. வேதத்தை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமே, ஜெபத்தை கேட்பார். கேட்காம இருக்க மாட்டார் ஆண்டவர். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால அவரை விட்டு விடாதிருங்க. அவரை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது இந்த பூமியில். ஆமே, ஏன்னா அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர். அவரை கைவிட்டா இந்த பூமியில நம்ம வேற ஒரு நன்மை, வேற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நீங்க காலையில எழும்பி, தயவாய் கேட்கிறேன், நீங்க காலையில எழும்பி குடும்பமாய் ஜெபம் பண்ண பழகி கொள்ளுங்க. ஆமே, நீங்க இந்த லாக்டவுன் நாட்களை பயன்படுத்துங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க பயன்படுத்துங்க. ஆமே, நமக்கு லாக்டவுன் 5 மணி வரலும் தான், நைட்டு 10 மணிலேருந்து 5 மணி வரலும் தான். எனக்கு இன்னும் அந்த நேரம் சரியா தெரியல, 4 மணி வரலும் சுருக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம தேவ சமூகத்தை, தேவனை எவ்வளவு அதிகமாய் தேடுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறோம். 1ஆம் தேதி எங்களுக்கு நைட்டெல்லாம் தண்ணி கொண்டு ஊற்றுற வேலை தான். அவ்வளோ மழையில் தண்ணி உள்ளே வந்துருச்சு. எல்லாம் மொண்டெல்லாம் ஊற்றி நாங்கள் தூங்கலை. 4 மணிக்கு தான் முடிச்சுது. ஒரு 10 நிமிஷம் உடம்பு வலிக்குது, மொண்டை ஊற்றி உடம்பு வலிக்குதுன்னு படுத்து நான் 5:30 மணிக்கு இங்கே ஆராதனை சொல்லிடுவேன். மழை வெள்ளம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தரை தேடாமல் இருக்க முடியுமா? மழை பெய்யுது நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லுவோமா? வெள்ளம் வந்துருச்சு நான் சாப்பிடலன்னு சொல்லுவோமா? காசே என்கிட்ட இல்லை ஆனால் நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எதையா செய்வோம்ல. கர்த்தரை தேடுகிறதுக்கு நம்முடைய இருதயத்தை திருப்பு. ஆமே, கர்த்தரையும் அவர் வல்லமையின் நாடும். என்ன காரியத்திலேயும் கர்த்தர் உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் ஆனந்த மகிழ்ச்சி நமக்குள்ள உண்டாகும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. வேத வசனம் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்கு நாம் தெரிந்து கொள்கிற இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு.
ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாய் சொல்லுங்க, there is liberty, there is a freedom for your life. You can get freedom from the Holy Spirit, the heavenly Spirit that given to you. We are, when we have our Holy Spirit in our life, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னார். அவர் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திர காற்றை சுவாசிக்க கிருபை செய்கிறவர். ஆமென். சுதந்திரத்தை கட்டளையிடுகிறவர். அதனால்தான் வேதம் சொல்கிறது, Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. அங்கே உனக்கு ஒரு விடுதலை, அங்கே ஒரு வெற்றி, அங்கே உனக்கு ஒரு சுதந்திரம் உண்டாகிறது. ஆமென். லிபர்ட்டி என்பதற்கு சுதந்திரம் என்பது அர்த்தம். ஆனால் ஆங்கிலத்தில் அதை இன்னொரு விதத்தில் சொல்வார்கள், ஃப்ரீடம், விடுதலை என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். When you give room for the Holy Spirit in your life, then you will get the freedom from each and every aspect in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை எல்லா சூழலிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். That is why we are welcoming the Holy Spirit in our life. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரவேற்பதற்கு காரணம் அதுதான். அவர் வந்து விட்டால், அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தால், He can change each and every aspect in our life. He can change everything. Amen. He break all the bondages in our life. He set us free from all the bondages. If you are bonded by the sins, power of sin, the Holy Spirit will break through the Jesus Christ, blood of Jesus Christ, and He deliver us from the sinful power. பிசாசின் வல்லமை, நம்முடைய பாவ வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்க அவரால் முடியும். He breaks chains from the bondages of the satanic powers. பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகளை அவர் அறுத்து தூய்மை அடைய, அந்த அறுத்து விடுவிக்க அவரால் முடியும். ஆமென். That is why we are expecting, we are welcoming, we are having thirst on the Holy Spirit in our life. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர்கள் தாகம் உள்ளவர்களாய், தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி அமைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா நடிக்க தெரியும், நமக்கு உண்மையா இருக்க தெரியும், நமக்கு நல்லா நடிக்க தெரியும். உலகம் ஒரு நாடகம் மேடைதான். நம்ம எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உலகம் ஒரு நாடகம் மேடை அல்ல, உலகம் ஒரு பயிற்சி வைக்கிற பட்டறை. ஆமென். இந்த உலகம் ஒரு பயிற்சி வைக்கிற பட்டறை, உலகம் ஒரு நல்ல திராட்சை தோட்டம். அதுல கனி கொடுக்கக்கூடிய கொடிகளை, கனி கொடுக்கக்கூடிய செடிகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல நடிப்பதற்கல்ல, உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு. சபைக்குள்ள வரும்பொழுதுதான் நம்ம நினைப்போம், அது வரல உங்க வீட்டுல, அது வரல உங்க மற்ற இடங்கள்ல, வேலை ஸ்தலத்துல, மற்ற எல்லா இடத்துல நம்ம பார்த்தோம்னு நம்ம விட சுறுசுறுப்பானாலும் யாரும் கிடையாது. ஆனா சபைக்கு வரும்பொழுது நமக்கு என்ன வந்துடும்? எல்லா வழியும் வந்து பாஸ்டருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியும். ஆனா தேவ சமூகத்துல வரும் பொழுது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, when the Holy Spirit enter into our life, God gave the strength to overcome all your உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை அவர் மாற்றி விடுகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நீக்கி விடுகிறார். வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். When the Holy Spirit comes into your heart, some of the things are happen in your life. முதலாவது என்னது? பரிசுத்த ஆவி. When the Holy Spirit comes to enter into your heart, you will get the strength. எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, when the Holy Spirit enter into your life, first of all he gave strength to you. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நான் ஜெபிக்கணும், ஜெபிக்க வைப்பார், பலன் தருவார். முதல்ல என்ன பண்ணுவாரு? பலன் தருவார். He will give us strength
He will give us strength to overcome the sin, overcome the devil, overcome our poverty, overcome our poorness, overcome an inability. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் செய்வதற்கு பலன் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டே இருந்தார். ஒரு பையன் பி நல்ல உத்து கவனிச்சுட்டே இருந்தான். உத்து அவரே பார்த்துட்டே இருந்தான். பி பார்த்துட்டு இருந்தான். அந்த டீச்சர் கேட்டாரு, டேய் என்னடா புரிஞ்சுதாடா, மண்ணில ஏறிச்சாடா, போயிடுச்சா, வால் மட்டும் போல சார். ஒரு புரியல, என்னடா வால் மட்டும் போல. தேவனுடைய ஆலயத்துல, அதாவது படிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அவன் சொல்றான் வால் மட்டும் போல சார். ஒரு அறை விட்டார். என்னடா வால் மட்டும் போல சார், எலி போச்சு சார், வால் மட்டும் போல நீட்டிட்டு. இவருங்க மேக்ஸ் உயிரை கொடுத்து நடத்துற, அங்க எலி போச்சு, வால் மட்டும் போல வச்சு வெளுவெல்னு வெளுத்த. நம்ம அப்படிதான் சில நேரத்துல தேவனுடைய வார்த்தை கேட்குது, பெறாக்கு பார்த்துது. யார் என்ன செய்யறாங்க, யார் எப்படி போறாங்க, நடக்கிறாங்களா. ஒரு குழந்தை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நடுவில் உடனே அதை பிடிச்சி கொஞ்சம் நீ விளங்கவே மாட்ட. உண்மைதான். தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்கணும். உனக்கு தேவனை ஆராதிக்க தானே உள்ள வந்த, அதுதானே வந்திருக்க. உண்மை தானே. ஒரு குழந்தை கத்ததான் செய்யும், ஒரு குழந்தை ஆடத்தான் செய்யும், ஒரு குழந்தை ஓடத்தான் செய்யும், ஒரு குழந்தை அப்படி பண்ணதான் செய்யும். அதான் அந்த பெற்றோர்ல ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இங்க நம்ம சர்ச்சை அப்படி இல்லை. நம்ம சர்ச்சை பிளே கிரவுண்டா மாறிடும் சில நேரத்தில். அங்கிருந்து பொண்டாட்டி தெருத்த, இங்கிருந்து புருஷன் தெருத்த, இங்கிருந்து இவங்க தாலாட்டு பாட, நம்ம இங்க நின்று இருப்போம். நம்ம யோசிப்போம், இங்க என்னடா நடக்குது, நம்ம பிரசங்கம் பண்றோமா இல்லை இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிறைய நேரத்தில் அப்படி ஆயிரும். நிறைய நேரத்தில் அப்படி ஆயிரும். சிலர் ஏதாவது ஒரு பூச்சி வருது, ஏதாவது ஒன்று பண்றாங்க அப்படின்னா எல்லாம் அவங்களே பார்க்கணும். எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி வாயில போடுறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க. தேவையாது. தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்ககிட்ட பேசுறதுக்கு, உங்களோடு பேசும்படி நான் ஒரு வாரம் காத்திருக்கிறேன். தேவ சமூகத்துல ஜெபம் பண்றேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று போராடுகிறேன். தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள கடந்து செல்ல வேண்டும் என்று காத்து இருக்கிறேன். இங்க வந்தா நீங்க பெறாக்கு பாத்துக்கணும், யார் என்ன பண்றா. ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுக்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆமே. அதுக்கு தான் நீங்க உள்ள வர்றீங்க. என்னோடு கூட பேசும் ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு தானே வர்றீங்க. அப்படி ஜெபம் இல்லைன்னா வராதீங்க ஆராதனை. இல்லைன்னா வரலன்னா நாங்களாம் வரலாம், கூட்டம் இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை வச்சு நான் என்னால் ஆராதிக்க முடியும். ஒரு ஆளும் இல்லைனாலும் நான் ஆராதனை நடத்தியிருக்கேன். நீங்கள் ஒருவரும் இல்லாத பொழுது ஆராதனை நடத்தியிருக்கேன். தேவ சமூகத்துல வரும்போது என்கிட்ட பேசுங்க. with an expectation with God. தேவன் என்னோடு கூட பேசுங்க. இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், என் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன உனக்கு ஒரு மாற்றம் வரட்டும் சொல்லி ஒரு வாஞ்சையோடு வாங்க உள்ள. நீங்க வந்த வண்ணமா போறது எனக்கு விருப்பமே இல்லை. நீங்க வாரீங்க, ஒவ்வொரு வாரமும் வரீங்க, அதே போல நீங்க சோகமா வந்துட்டு இங்க இருந்த சபையை விட்டு போகும்போது ஒரு சந்தோஷமா போறாங்களான்னு பார்த்தா இல்லை, அடிதடியோட போகும். சில நேரத்துல யுத்த கலவையோட போகும். சில நேரத்தில் நமக்கு கண்ணீர் வேதனை, மனம் இருதயம் உடைக்கப்படும். ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் நான் போராடி இருக்கேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு உங்க வீட்டுல ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. ஆமே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போறேன், எங்க பிள்ளைகளை சபையில இருக்கிற மற்றவர்களையும் அழைத்து வாங்க. ஆமே. முதல்ல இப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். எங்களோடு கூட கொண்டு வாங்க. எங்க பாஸ்டரோட நீங்க பேசுங்க, எங்க கூட நீங்க பேசுங்க. என்ன வச்சு எப்படியானவர் பேசுவாங்க, என் கூட நீங்க பேசுங்க. ஆமே. அந்த வார்த்தை எனக்குள்ள வரட்டும், என்னை பலப்படுத்துங்க. நான் எதெல்லாம் பலனடையணும் சொல்லுங்க, எதெல்லாம் எனக்கு அற்புதம் செய்யணும் சொல்லுங்க. நான் சும்மா ஆராதனைக்கு வந்துட்டு நான் போகக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. I need a change. இந்த ஜெபத்தோடு வாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்துட்டா உங்களை அப்படி மாற்றி விடுவான். ஆமென். பெறாக்கு பார்க்க விட மாட்டார். யார் என்ன பண்றாங்க, யார் எங்க போறாங்க, யார் என்ன பண்றாங்க, உங்களை பெறாக்கு பார்க்க விட மாட்டார். கவனிங்க. கவனிக்கத்தானே உள்ள வர்றீங்க, ஜெபிக்கத்தானே உள்ள வர்றீங்க. கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிற அந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க. It will help your life to build.
in Christ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆமென். இதற்கு தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எங்களுக்கு வேற வேலை இல்லாம பிரசங்கிக்கிறோம். ஏன் பிரசங்கிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும், ஒரே மாளிகையாக மாற வேண்டும். ஆமே. நீங்க வெவ்வேறு கல்லா இருக்கலாம், ஆனா எல்லா கல்லும் ஒன்னா சேர்ந்தாதான் மாளிகை. ஆமே. நீங்க ஒரு 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 கம்பெனில ஒரு செங்கல் வாங்கியிருக்கலாம், இன்னொரு கம்பெனில இன்னொரு செங்கல் வாங்கியிருக்கலாம். ஆனா எந்த செங்கல் அந்த கட்டும் பொழுது எல்லாம் வைத்து இசைவாய் கட்டப்பட்டால் அது மாளிகை. ஆமே. நம்ம தேவனுடைய மாளிகையாய் மாறணும். தேவனுடைய மாளிகையை நம்ம இருக்கணும். உங்களை என்னையும் பார்த்தா தேவ பிரசன்னம் உங்க முகத்துல இருக்கிறத பார்க்கணும். உங்களை எங்களை பார்த்தா மூஞ்ச சுழிச்சுக்கு போகக்கூடாது. எப்ப நம்ம மூஞ்ச சுழிச்சு போவாங்க? அவர் என்னமோ அப்படிதான் கத்துவார், அவர் அப்படிதான் சொல்லுவார், எங்களை அப்படிதான் திட்டுவார். சூடு சொன்னாலும் கெட்டு போச்சு, நாங்க அப்படிதான் இருப்போம். நீ சபைக்கு வந்தது வேஸ்ட், ஏன் தெரியுமா? பரலோகத்துக்கும் போக மாட்டேன், உனக்கு நரகத்திலேயும் பாதி இடம் இருக்கான்னு தெரியாது. உன்னை வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை தேடுவார் நரகத்துல. ஆமா. கடிந்து கொள்ளுதலை இன்பமாய் ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கடிந்து கொள்ளுதலை அவன் கடிந்து கொள்ளுதலை நினைக்கிறவன் வாழ்க்கையில முன்னேறுவானா? முன்னேற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு தாகத்தோடு வந்து எனக்கு என்ன பேசுவார், என்னோடு கூட ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார், என்கிட்ட இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் மூலமா எனக்கு என்ன மன்னாவை தரப்போறேன், நான் அதை வாங்கி நான் புசிக்கணும். இந்த வாரம் முழுசும் இந்த 6 நாட்கள், இந்த முதல் நாள்ல வந்துட்டேன், மீதி 6 நாட்களும் என்ன அந்த கிருபையில நடத்தணுமே அப்படின்னு அந்த ஏக்கத்தோடு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சந்தோஷத்தை போல வேற எங்கேயும் கிடைக்காது. ஆமே. நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற நன்மை போல வேற எங்கேயும் கிடைக்கும். நீங்க சர்ச்சுக்கு போகணுமா? அப்படியா? ஓ, பொறுமையா போ, அவசரம் என்ன? இப்போ மணி என்னாச்சு? ஏடா போவோம், பொறுமையா போ, என்ன அவசரம்? நான் ஜோம் பண்றேன், நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன். ஆண்டவரே 7 மணிக்கு உள்ள வரணும், கூப்பிட்டு வாங்க, இல்லைன்னா கூப்பிட்டு வராதீங்க. ஏன்னா அவங்க வந்து பிரயோஜனம் இல்லை. ஆராதிக்காம ஏதோ வசனத்தை கேட்க நாங்களும் வந்துட்டோம், 6வது அட்டெண்ட் பண்ணிட்டோம், நானும் ஆஜராயிட்டேன். இல்லை, have to have a good relationship with God, not a good relationship with pastor. பாஸ்டரோட குட் ரிலேஷன்ஷிப் இல்ல, நல்ல உறவு அல்ல, தேவனோட நல்ல உறவு, நட்புறவு. ஆமென். உங்க வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வந்துட்டா என்ன பண்ணுவாரா? பலன் அடைந்து முதல்ல உங்களுக்கு பலத்தை தருகிறார். என்ன பலம்? உங்களுடைய எதெல்லாம் பலவீனமோ அதெல்லாம் மாற்றி அதுல பலத்தை தருகிறார். ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு நீங்க பலவீனம் என்று நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீக்கிட்டு புதிய பலத்தினால் உங்களை இடை கட்டுகிறார். அப்படி புதிய பலத்தை தந்த உடனே கூட என்ன தெரியுமா தருவாரு? அந்த புதிய பலன் வந்த உடனே உங்க வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றி விடுவார். ஆமென். சாட்சியா மாற்றிடுவார். உங்க வாழ்க்கையை மாற்றி சாட்சியாய் நிறுத்துவார். சொல்வாரு, அவன் முன்னாடி அப்படிதான் இருந்தான், ஆனா இப்பொழுது கர்த்தவனை மாற்றி விட்டான். பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவனா இப்படி மாறிட்டான், இவனுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. ஊரெல்லாம் பேச ஆரம்பிக்கும். என்ன யார் சொல்லுவா? ஒரு ஆள் அல்ல, 2 ஆள் அல்ல, ஊரே பேசும். வேதம் சொல்லுகிறது, யூதேயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் வரை என்ன பண்ணுவாங்க? சாட்சிகளாய் மாற்றி விடுவார். ஆமே. முதல்ல அவன் பலவீனம் தான், முதல்ல அவன் குறைவுள்ள வந்தான், ஆனா இப்ப ஆண்டவர் அவனை பலவானாய் மாற்றி விட்டார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில அவர் இடம் கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த கட்டுகளில் நாம் பிடிக்கப்பட்டிருந்தோமோ அவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை தருகிறதே. ஆமென். 2வதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது என்ன நடக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14, 16, 17, 18 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளன் என்ன பண்ணுவாரா?
அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும். பாருங்க, சத்திய ஆவியானவரை உங்களுக்கு தருவார். சத்திய ஆவியானவர்னா யாரு? ஏன் அவருக்கு பேரு சத்திய ஆவியானவர் அப்படின்னா, சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். சகல சத்தியங்கள் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவை நமக்கு கட்டளையிடுகிறவர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க அங்க விடுதலை உண்டுன்னு சொன்னார்ல, அவர் சத்திய ஆவியானவர் என்று சொல்லுவதற்கு காரணம், வேதம் சொல்லுகிறது, நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். அப்ப சத்தியம் இயேசு. இயேசுவை நமக்கு விளங்க பண்ணுகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் உங்களது பூமியிலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். அப்ப நம்ம கூட ஒரு ஆழத்துவம் உள்ள, ஆள் தத்துவம் உள்ள, ஒரு ஆள் உருவம், ஆழத்தன்மை கொண்ட ஒருவர் என்னோடு கூட இருக்க, பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்க, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றப்படும். சத்தியம் எனக்குள்ள வந்துவிடும். ஆமென். சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற தன்மையை கர்த்தர் எனக்குள்ள தந்து விடுவார். ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஒரு வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம், ஒரு வசனத்தை நாம் பற்றிக் கொள்ளுகிறோம், அதுக்கு அர்த்தம் தெரியாது. தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு அர்த்தம் தெரியாது. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா he will teach us, he will guide us. நமக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். நீங்க கேட்கலாம், கற்றுக் கொடுப்பாரா? நமக்கு சொல்லிக் கொடுப்பாரா? சொல்லிக் கொடுப்பார். சின்ன விஷயத்தை கூட நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒரு முறை நான் ஒரு எங்க சித்தி வீட்டுக்கு கிராமத்துக்கு போயிருக்கேன். எங்க சித்தி வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி, அதாவது எங்க சித்தி வீடுனா எங்க சித்தி வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி வயல்வெளி, இந்த சைட்ல எல்லாம் வயல். அப்ப நான் போயிருக்கிற சமயத்துல நெல் போட்டிருக்காங்க. நல்ல நெல், நல்ல அந்த பருவமான நேரம், அது அப்பதான் கதிர் விட போகிற நேரம். நல்லா இருக்கும், செழிப்பா இருந்தது. நாங்க சாயந்தரம் போனோம். நான் ஜோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜோ பண்ணிட்டு சாயந்தரம் நாங்கள் அங்கே போய் நான் ஜோ பண்ணேன். அப்புறம் படுத்துட்டேன். அதிகாலையில் ஆண்டவர் என்னை எழுப்பு, உனக்கு நான் சில சொல்லித்தரோம், எழுப்பு நினைச்சேன். அப்படி சொல்லி தருவாரா? சொல்லி தருகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். எழும்பின உடனே அடுத்த சொன்ன வயல்வெளிக்கு போ. நான் தூங்கி அப்படியே தூங்கி மூஞ்சியோட போகிறேன். அப்படியே கண்ணை கூட திறக்க முடியாது, அப்படியே போகிறேன். வயல்வெளி போன வயல்வெளியை பாரு. அப்படியே வயல்வெளியை பார்த்தா வயல்வெளிக்கும் அந்த கதிர்களுக்கும் அதுக்கு மேலே ஒரு மேகம், அப்படியே மேகம் போன்று அப்படியே நிற்கிது. வெண்மையான மேகமாக அப்படியே நிற்கிது. போய் படுத்துக்கோ. அதே அந்த இந்த ஒட்ட கண்ணோட இந்த மேகம் எப்படி, மேகம் வந்து லேயர் மாதிரி மேலே இருக்கு, கீழே எல்லாம் நெல் கதிர்கள், அந்த பயிர் இருக்கு, மேலே பயிருக்கு மேலே 1 அடி அளவில் வெண்மேகம் அப்படி மேலே போத்துறா போல நிற்குது. அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. நான் போய் படுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம், ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் எடுப்பேன். மறுபடியும் போ. நான் மறுபடியும் போனேன். வயல்வெளிக்கு போனேன். அந்த வயல் முழுவதும் அந்த நீர் போர்வையினால், நீர் முத்துகளினால் நிரம்பி இருந்துச்சு. அப்படி வயல்வெளியில் அந்த நெல் கதிர்கள் முழுசும், அந்த அந்த வயல் முழுசுமே அப்படியே தண்ணீர்னால தோத்துருச்சு. இப்படி கையை இப்படி பண்ணாக்கா நம்ம கையில் தண்ணி நனையும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையில் நீங்கள் வயல்வெளியில் நடந்து போனீங்கன்னா உங்கள் துணியெல்லாம் என்ன ஆகிடும்? நனைஞ்சிடும். எங்கேருந்து வந்துச்சு? மோட்டர் கொட்டா போட்டு தண்ணியில் பைப் அடித்து சரன்னு அடிச்சுனா வந்தார் அவர். அப்படியே தண்ணி விட்டுருந்தாலும் எங்கே விடுவார்? அடியில் தான் வரும், காலில் தான் நனையும். இது எப்படி உடம்புல அந்த முட்டியெல்லாம் நனையுது, நம்ம துணியெல்லாம் நனையுது அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, பூமியிலிருந்து மேகம் எழும்பி மறுபடியும் பயிரை நனைத்தது அப்படின்னா பைபிள்ல இருக்கும். அதாவது நோவாவின் காலத்துக்கு முந்தினது வரை மழை இல்லை. ஆனா பூமியிலிருந்து அந்த தண்ணீர் மேலே எழும்பி, பூமியிலிருந்து மேகம் மேலே எழும்பி மறுபடியும் பூமியை நனைத்தது. How it will happen? எப்படி நடக்கும்?
இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. மழை பெய்ஞ்சா தானே நடக்கும். என் மனதில் இருந்த கேள்விக்கு பதில் கொடுத்த தேவன் அதை ஆண்டவர் கூட்டு போய் கற்றுக் கொடுத்தார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். This is what the Holy Spirit will teach us. This is what the Holy Spirit will lead us to open our eyes to see the truthful in the God's word. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நாம் கண்டுகொள்ளும்படி நம்முடைய கண்களை திறந்து விடுகிறார். That is why we need the Holy Spirit in our life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவை இதற்காகத்தான். ஏனென்றால் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிவிடுகிற தேவன். சங்கீதங்கள் புத்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. சங்கீதங்கள் 119 18வது சங்கீதத்தில் வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லப்படுது, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை என்ன பண்ணும்? Open my eyes to see the wonders of in your word. உடைய வார்த்தையில் உள்ள வல்லமை, வார்த்தையில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர். என் கண் திறக்கப்படும். ஆண்டவர் என் கண்களை திறந்து கொடுக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும்படி கண்களை திறந்து கொடுங்க. ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தரணும். அந்த தான் ஆண்டவருமே நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஒரு அம்மா ஒரு ஆலயத்துக்கு போச்சான். அந்த ஆலயத்துல போகும்போது பைபிள் படிக்க தெரியாது. என்ன பண்ண தெரியாது? பைபிள் படிக்க தெரியாது. சும்மா எடுத்து எல்லாரையும் பார்க்குமா, சைடில் பார்க்குமா, அந்த பக்கத்தை திருப்பி வச்சுக்கணும். அவங்க ஏதாவது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது எதையோ ஒன்று நோண்டிகிட்டே இருக்குங்க. இது என்னத்தை படிக்குதுன்னு சொல்லி அதுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களும் தெரியாது. ஒரு புறம் ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, நீ என்னம்மா படிக்கிற அப்படின்னு. பேந்த முடிஞ்சது. அவமானம் ஆகி போச்சா. இந்த அம்மா அன்னைக்கு ராத்திரி போய், அந்த அம்மா பேர் லீதியா, இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. அந்த அம்மா பேர் லீதியா. பைபிள் படிக்க தெரியாது, சும்மா பைபிள் எடுத்துட்டு வரும். அது சொல்லிச்சு, நான் சும்மா பைபிள் எடுத்துட்டு வருவேன் ஆலயத்துக்கு. எனக்கு பைபிள் படிக்கலாம் தெரியாது. மற்றவங்க திறந்து பார்க்குற பக்கத்தை பார்ப்பேன். அந்த பக்கத்தை அளவை வச்சு அப்படி கை விட்டு அந்த அளவை வச்சு இப்படியே பார்ப்பேன். என்னை யாராவது கேட்டுறக்கூடாதுன்னு தலையை தூக்க மாட்டேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் இப்படிதான் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு பொம்பளை என்ன நீ படிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு மேட்டர் பண்ணுது. தெரிஞ்சு பார்த்தா படிக்க தெரியல, உனக்கு எதுக்கு இந்த பில்டப்பு? படிக்க தெரியாது உனக்கு எதுக்கு பேனா, உனக்கு எதுக்கு பென்சில், உனக்கு எதுக்கு நோட்டு, உனக்கு எதுக்கு புத்தகம், இதெல்லாம் தூக்கிட்டு வந்து எதுக்கு ஃப்ளேம் காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. இந்த அம்மாவுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. அசிங்கமாக போன உடனே இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வீட்டுக்கு போய், ஆண்டவரே இந்த அவமானத்தோடு எனக்கு போதும், நான் எனக்கு படிக்க கற்றுக் கொடுங்க. want to read the Bible, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள போதிப்பீர், எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு தெரியாது, நான் பைபிள் படிக்கணும். ஆமென். she asked. அவன் இருதயத்தில் ஆழத்திலிருந்து அந்த அம்மா கேட்டதுனால கர்த்தர் அந்த அம்மாவுக்கு ஒரு உதவி செய்தார். சொன்னா, சரி நாளையிலேருந்து நான் உனக்கு சொல்லித்தரேன். கண்ணீர் வடிச்சு ஜோம் அடிச்சிடலாம். ஆண்டவர் சொன்ன, அவன் கண்ணீரை கண்டேன், நாளையிலேருந்து நான் உனக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு என்ன, 3 மணிக்கு காலையில் எழும்பணும். நம்ம வீட்டு வேலை செய்யுது, ஆனால் 3 மணிக்கு எழும்பணும். காலையில் வருவா, தட்டி எடுப்புவா, உட்காருவா. அவரே வர்ற தேவ தூதனை என்ன பண்ணுவார், ஸ்லேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் அவனை சொல்லி கொடுத்தார். நீங்கள் கேட்கலாம், என்ன கதையாக சொல்கிறீங்க பாஸ்? அந்த அம்மா இருக்காங்க, என்ன ஒரு நாளைக்கு உங்ககிட்ட வர சொல்கிறேன், உங்ககிட்ட பேச சொல்கிறேன், அப்பயாவது நம்புறீங்களான்னு பார்ப்போம். இந்த அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க கேட்டது நான் வேதத்தை வாசிக்கணும். அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, அந்த தேவதூதன் அனுப்பி 15 நாளில் தமிழ் முடிஞ்சிச்சு. 1 மாதம் ட்ரைனிங், 15 நாள் தமிழ், 15 நாள் இங்கிலீஷ். இப்போ அந்த அம்மா இங்கிலீஷும் வாசிக்க எழுத தெரியும். இங்கிலீஷ் வாசிக்க எழுத தெரியும். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த அம்மா வேலை செய்கிற வீட்டில் ஹிந்து பத்திரிக்கை வரும், ஆங்கில பத்திரிக்கை வரும். ஆங்கில பத்திரிக்கை அந்த டீப்பாயில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அவங்க வேலை செய்த வீடு ஒரு பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டில் வந்து இங்கே ஆங்கில பத்திரிக்கை காலையில் கொண்டு வந்து போடுறோம். அந்த ஐயா காலையில் எழுந்து டீ குடிச்சு அந்த பத்திரிக்கை வாசிட்டு போயிடுறது. இது ரெகுலராக நடக்கிறது. அப்போ இந்த அம்மா பெருக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்து பத்திரிக்கை எடுத்து படிக்கும். இப்படிலாம் இருக்கா? ஆங்கில பத்திரிக்கை எடுத்து படிக்குது. அந்த வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, ஏ லூஸ், உனக்கு தான் படிக்க தெரியாது, எதுக்கு படத்தை பார்க்குற, வேலையை பாரு, பெருக்கிற வேலையை விட்டு. இல்லைம்மா இதில் போட்டிருக்குது, இந்த மாதிரி
இப்படி நடக்க போதுன்னு போட்டுருக்குது. நான் யோசிக்கிறேன் எப்படி இது நடக்கும் அப்படின்னு. ஏய் இங்கே வா, தமிழாக படிக்கிறது ஓகே, உனக்கு எப்படி இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சது? அண்ணா இல்லைம்மா எனக்கு இப்போதான் இங்கிலீஷ் தெரியுமா, படிக்க தெரியும். எங்கள் ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு. ஏசப்பா சொல்லி கொடுத்தாரா? எப்போ சொல்லி கொடுத்தாரு? அப்போ தான் கதையை சொல்கிறாங்க. ராத்திரி ஒரு தேவதூதன் வருவான், நான் ஜோம் பண்ணேன், சர்ச்சுக்கு போவேன், பைபிளை சும்மா தூக்கிட்டு போவேன், எனக்கு படிக்க தெரியாது, அவங்ககிட்ட இவங்ககிட்டலாம் கேட்க எனக்கு தெரியாது, நானாக பைபிளை வச்சுட்டு சும்மா ஃபிலிம் காமிச்சேன், பில்டப் பண்ணேன். கர்த்தர் எனக்கு அவர் சமூகத்தில் நான் அவமானப்படாதபடி ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தான், எனக்கு கற்றுக் கொடுத்தான். அவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்துட்டா உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தி விடுவார். ஆமென். ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் இயேசுவே, சோத்திரம். 1 மணி நேரம் ஆயிடுச்சா? 1 நிமிஷம் கூட ஆயிடுது. சோத்திரம். மறுபடியும் கண்ணை மூடி. இவ்வளோ நேரம் ஜோமனு 1 நிமிஷம் கூட ஆகல. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். நல்ல கண்ணை இருக்க மூடி சோத்திரம் சோத்திரம். அங்கே இன்னொரு 1/2 நிமிஷம் ஆகாது. ஏன் ஆகாது? நீ உன் மாம்சத்தில் ஜோம் பண்ற. You are praying in your flesh. We can't pray for an hour with the help of the flesh. நம்ம மாம்சத்துல 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது. It get tired. நமக்கு அப்படியே டயர்டாகி தூக்கம் வந்துடும். தூக்கம் வரலன்னா ஜோம் பண்ணா போதும், தூக்கம் வந்துடும். தூக்கம் வரலாம் பைபிள் படித்தா போதும், தூக்கம் வந்துடும். ஒரு அம்மா சொல்லிச்சா, பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை கேட்கணும் போல ஆசையாக இருக்குது. உடனே பாஸ்டர் சண்டே கேட்டேம்மா, இல்லை பாஸ்டர் மீண்டும் கேட்க வேண்டும். அவரும் ஃபோனில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆப்போசிட்டில் சவுண்டு நின்று போச்சு. சிஸ்டர் கூப்பிட்டு பார்க்குறாரு, வரல, ஃபோனை வச்சிட்டார். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன சிஸ்டர் பிரசங்கம் கேட்டேன்? இல்லை பாஸ்டர், இந்த பிரசங்கம் கேட்கும்போது தூக்கம் வரும், அதான் பார்த்தேன், இப்போ தூக்கம் வரல, அதான் உங்கள் பிரசங்கத்தை கேட்டால் கொஞ்சம் தூக்கம் வருமேன்னு உங்களுக்கு ஃபோன் போட்டேன். நீங்கள் சொன்ன ஆரம்பித்த உடனே தூக்கம் வந்துச்சு பாஸ்டர், நான் என் அறியாமலே தூங்கிட்டேன், அப்புறம் காலையில் தான் ஃபோன் எடுத்து வச்சேன், அதான் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கு. இது ஃப்ளஷ். The flesh become tired. But when you have this Holy Spirit in your life, பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில பெற்றிருந்தாரா, you will not be tired. நீ டயர்ட் ஆக மாட்டேன். மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். முழங்கால் படிட்டு கரத்தை உயர்த்தினா கண்ணீர் வரும். எப்போ உட்கார்வன்னு தெரியாது, எப்போ கத்திர துதிப்பன்னு தெரியாது, உன் நேரம் எப்போ போகும் தெரியாது. நீ எழும்பி உட்கார்ந்து கத்திர நல்லா துதிக்க 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 கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் ஆயிருக்கும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாதாரணமாக நீ ஜெபம் பண்ணியிருப்பேன். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பலன். இதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பலன். இதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கிறது. சும்மா கிடையாது. ஆவியானவருடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல நீங்க போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு ஐயோ நேரம் இல்லையே, ஐயோ நேரம் இல்லையே, ஐயோ இதை முடிக்கலையே, அதை முடிக்கலையே, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு காலைல கொஞ்சம் நான் லேட்டாக எழுப்பிட்டேன். நேரம் 10 தான். எனக்கு 4 மணிக்கு எழுந்துச்சு, எனக்கு நேரம் 10. தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்துட்டார்னா நமக்குள்ள அப்படியே நடத்துவார், அப்படியே ஜெபம் பண்ண வைப்பார். ஜனங்களுக்காக, ஆராதனைக்காக, வருகிற மக்களுக்காக ஜெபம் பண்ண வைப்பார். நாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஆராதனைக்கு ஆட்கள் வரலன்னா சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சோர்ந்து போகக்கூடாது தெரியுமா? நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆனால் பிசாசு போராடுகிறான். ஆனாலும் ஜெயம் கொடுக்க அவரால் முடியும். இல்லையா? நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சில நேரத்தில் ஐயோ நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணி தான் ஆள் வரமாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் யாரை கொண்டு வர வேண்டுமோ, யாரை ஆசீர்வதிக்க வேண்டுமோ, எந்த ஆராதனை யாரை கொண்டு வர திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தில் அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். ஆமே. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். எல்லாரும் நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சர்வ வல்லமையுடைய தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறவர். இந்த காலை வேளையிலையும்
அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து மீதமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லாததுனால அடுத்த வாரத்துல நாம் அதை குறித்து நாம் இன்னும் முழுமையாக தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் 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 கிருபை நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ண பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தை இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலவெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்றும் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். அதனால நீங்கள் உங்களை நீங்களே நம்மை நாமே நம்ம ஒவ்வொருவரும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவோம். ஆமென். அவருடைய பரிசுத்த இரத்தத்திலையும் அவருடைய பரிசுத்த சரீரத்திற்கு அடையாளம் அப்பத்தையும் பரிசுத்த இரத்தத்துக்கு அடையாளம் திராட்சரசையும் புசிக்கவும் பானம் பண்ணவும் நாம் நம்மை நாமே நிதானித்துள்ளோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் உள்ள உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய பரிசுத்தம் உள்ள உங்களுடைய இரத்தத்தை நான் புசிக்கவும் பானம் பண்ணவும் என்னை தகுதி உள்ளவனாக மாற்றும். வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்த ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய கிருபையை தம்முடைய தயவை விளங்கப்படுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்களுக்கான அந்த திராட்சை ரசத்தை அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஒவ்வொருத்தராக சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து ஒவ்வொரு ஆள் ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போய் உங்களுடைய இருக்கையில் நின்று கொள்ளுங்க. ஒருவருக்காக ஒரு காத்திருங்க. நாம் ஏகோபித்து புசிப்போம் என்று சொல்லும் பொழுது நாம் ஏகோபித்து புசிப்போம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றது, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றது. கண்கள் நீதிமானை பார்க்கின்றது, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றது. இரு கண்ணில் விடுவிக்கிறேன், இறுதி வரை என்னை நடத்திடுவீர். இரு கண்ணில் விடுவிக்கிறேன், இறுதி வரை நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி வேளையில அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். நம்ம ஒவ்வொருடைய கரத்துல அப்பம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நம்ம அந்த அப்பத்தை கரத்துல எடுத்து
ஆண்டவரே இதற்காக நீர் ஒப்பு கொடுத்து இந்த மா எப்படி பிசையப்பட்டது அதே போல நீர் சிலுவையில ஒப்பு கொடுக்கும் பொழுது உம்முடைய முதுகை உழுத ஆண்கள் நீர் பிதாவின் சித்தம் செய்வது போஜனம் என்று சொன்னேன். அந்த ஒப்பு கொடுத்து கூட நாங்களும் உம்முடைய சித்தம் செய்ய அர்ப்பணித்த இந்த காலை வேளையில அவர் உம்முடைய சரித்திரன் அப்பத்தை நாம் ஏகோபித்து புசிப்போமாக. அவருடைய சரித்திரன் அப்பத்தை நாம் ஏகோபித்து புசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதே போல அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தம், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவருடைய இரத்தத்துக்கான திராட்சரசம் அவருடைய கரங்கள்ல இருக்கிறது. நீங்கெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நேற்று நான் போய் கேட்ட உடனே எனக்காக அதை சீல் பண்ணாங்க. சீல் பண்ண புண்ணியமா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சீல் பண்ண முடியுமோ அதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சீல் பண்ணியிருக்காங்க. நான் நேற்று போய் சொன்னதுனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக சீல் பண்ணேன்னு தெரியல. அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அவர் ஒரு துளி ரத்தம் கூட தன்னுடைய சரீரத்தில் வைத்திராதபடி எல்லாவற்றையும் ஆண்டவர் சிந்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த இரத்தத்தின் புண்ணியத்தில் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அநேக திராட்சை ரசம் அப்பமும் இருக்கிறது. ரட்சிக்கப்படாமல் நிறைய மக்கள் வெளியே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்க, உங்கள் நண்பருக்காக, சிநேகிதர்களுக்காக, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த காலவில் அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட அவருடைய இரத்தத்துக்கான திராட்சை ரசம் நம்ம ஏகோபித்து பானம் பண்ணுவோம். அவருடைய சரீரத்துக்கான அப்பம், அவருடைய இரத்தத்துக்கான திராட்சை ரசம் புசிக்கவும் பானம் பண்ணவும். தேவன் அந்த கிருபைக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறபடி கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை இந்த காலவேளை உங்களை விடுவித்து தேவன் தம்முடைய புதிய பலத்தினால் புதிய வல்லமையில உங்களை நிரப்பி நடத்த போதுமானவர். பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரம் உள்ள ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆவியானவர் தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வடுவாதங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களை நிறுத்தவும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாக நம்முடைய இரட்சகராக தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவது நாம் என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடு மாற்றம் நம்மை கொண்டு செய்யப்படும் பெரிய காரியங்களோடும் இன்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென் என்று சொல்லுவோம்.